வணக்கம். இன்னைக்கு நல்லபடியாக 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் மேக்ஸ் எழுதிருப்பீங்க. அடுத்து நம்மளுடைய எக்ஸாம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பல தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த 3 நாளை வேஸ்ட் பண்ணாமல் உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸை 3 வகையாக பிரிக்கிறோம். அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுங்கன்னா புக்கில் பேக்கில் இருக்கிற அத்தனை கொஸ்டினுமே நல்லா ஃபுல்லாக படி. அது தவிர புக்குக்குள்ளே நம்ம பாடம் நடத்தும்போது நிறைய நான் மார்க் பண்ணியிருப்பேன், அந்த லெசனையும் நல்ல பாயிண்ட் பேஸ் பண்ணி படி. அது தவிர ஒரு 540 எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் கொடுத்துருங்க, அதையும் ஃபுல்லாக படி. எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் a 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் போர்டு எக்ஸாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெசன்லையும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் லெசனை மட்டுமே, அந்த இம்பார்ட்டன்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்தாலே உன்னால் மேக்ஸிமம் 70 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 75க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். The next one last, the below average students என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு ஜெரஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஜெரஸ்க்கு எல்லா கொஸ்டினுமே படிச்சிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஃபெயில் ஆகிறதுக்கு 100% நீங்கள் சான்சஸே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனி டைம் என்ன ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம்.